அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களுடன் புத்தாண்டு ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் எந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை குடும்ப சார்ந்த சில பிரச்சனைகள் இருந்து நம்ம எந்த அளவுக்கு மீண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய அதாவது சிரராசி. இது அதாவது பூமி தத்துவ ராசி. இன்னும் சொல்ல போனோம்னா எவ்வளவு ஒரு சுமைகளை வைத்தாலும் அதை சுமந்து காளை மாடு வண்டி மாடு மாதிரி இழுக்கக்கூடிய ஒரு பலம் கொண்ட ராசி. குடும்ப பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குங்க. ரிஷபராசிக்காரர் மட்டும் ஒரு வீட்டில் பிறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த குடும்பத்தை எப்படி நம்ம கொண்டுட்டு எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழணுமோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தையும் சரிப்படுத்திடுவாங்க. அது பண ரீதியிலையும் சரி, கௌரவ ரீதியிலையும் சரி, மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு உருவாக்கணும்ன்ட்டு அதுக்காக முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா அன்பு ரொம்ப இந்த ரிஷபராசிக்காரர்கிட்ட அதிகமாக இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா உதவி செய்கிற குணமும் இவங்ககிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மேலே பாசம் வச்சுட்டாலும் முழுசாக நம்புகிற குணமும் இந்த ரிஷபராசிக்காரர்கிட்ட இருக்கும். ஆனால் கொள்கை ரீதியில் பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம அடையணும் அப்படின்னு நினச்சிட்டா அதுலேயே மூழ்கிடுவீங்க. ஒருத்தர் மேலே பற்றுது வச்சுட்டீங்க அவங்களையே நினச்சிட்ருப்பீங்க. ஒருத்தர் நம்மளை ஏமாற்றி கஷ்டப்படுத்திட்டாங்க அதை மறக்கவே மாட்டேங்க. ஐயோ அதுலேயே இது இப்படி ஆகிப்போச்சே, இந்த மாதிரி ஆகிப்போச்சே, எப்படி சரிப்படுத்துறது, இதையே நோக்கமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு கள்ளங்கபடம் சூதுவாது வஞ்சகம் இல்லாமல் வாழக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர். இப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் உங்களுக்கு சில பாதகமான சூழ்நிலையில் இருந்து சில சிரமங்களை அனுபவிச்சிருப்பீங்க. குடும்ப ரீதி, பண ரீதி, பொருளாதார ரீதியில் ஆச்சுங்களா. நம்பிக்கை நாணயம், அடுத்தவங்களை நம்பி ஏமாற்றங்களை சந்தித்தோம், அடுத்தவங்களுக்காக கொடுத்து இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த ரிஷபராசிக்காரர் தான். சரிங்களா. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கடவுள் நமக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுத்தாரே தவிர ஆனால் கஷ்டப்பட்ட அளவுக்கு பலனை கொடுக்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14 அதாவது பரபவா வருஷம் தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இந்த வருடம் முழுசாக பார்த்தோம்னா நவ கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டத்தை உருவாக்க போகுதுங்க. காரணம் என்னென்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த வருஷம் முழுசாக சனி பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அது குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிற போது, ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட அதாவது 10ஆம் அதிபதியும் இவர் தான், 11ஆம் அதிபதியும் இவர் தான். சரிங்களா. அப்போது பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 10 கூடியவன். சரிங்களா. அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது இந்த ஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக பெற்றவர்களாலேயும் மற்றவர்களாலேயும் ஆதாயத்தை அடைகிறது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியில் வியாபார வர்த்தகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாட்டில் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேங்க அப்படின்னாலும் சரி, ஆனால் எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் எப்பேற்பட்ட வேலை செய்தாலும் அதனால் கலந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரிப்படுத்தி புதிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே சமயம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்ததுனால உங்களுக்கு குரு யோகத்தை கொடுத்துருந்தாலும் அது இந்த சமீப காலத்தில் பார்த்தோன்னா வக்ர நிலையில் இருந்ததுனால உங்களுக்கு வாக்கு உறுதிகள் சரியாக காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப ரீதியில் பார்த்துட்டோம்னா
நாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருப்போம், எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை மற்றவங்களால் ஏற்பட்டு சில சங்கடங்களும் சலிப்புகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில பிரிவுகளையும் வருத்தங்களையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாக போகுதுங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஆச்சுங்களா, 4ஆம் பாவகத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அப்போது நிம்மதி இல்லை. சிலர்லாம் பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரரு சரியான தூக்கம் இல்லைங்க, ஏதோ ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க, இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா, ஏதோ ஆக மொத்தத்தில் வண்டி வாகனம் வச்சுருந்தா கூட அடிக்கடி ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுதுங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி 10 ரூபா சம்பாரிச்சோங்க, ஆனால் எல்லாமே விரயமாகி போச்சு, நஷ்டமாகி போச்சு. புது முயற்சிகள் ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னாலும் சரியாக அமைய மாட்டேங்குது. வேலையே பார்த்தாலும் முதல்லலாம் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தோம்னா வேலையில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துட்டு இருக்குதுங்க. சில கட்டத்திலலாம் பார்த்தோம்னா இந்த வேலையே வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாமாங்கிற அளவுக்கெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிருக்கும். ஆனால் இதுலேயும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த டிசம்பர் மாதம் பார்த்துட்டோம்னா ராகு பாக்கியஸ்தானத்துக்கு போகுது. குரு 3ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு உச்சநிலை அடையுது. அப்போது நம்மளுடைய முயற்சிகள் கைகூடும். அதாவது தகப்பன் வழி சம்மந்தப்பட்ட உறவு ரீதியில் பூர்வீக சொத்து இருக்குது, ஒரு வில்லங்கம் ஆகிட்டுருச்சு, பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. சட்ட ரீதியில் ஒரு கோர்ட்டுக்கு போய் பிரச்சனை ஆகிட்டுருச்சு, வழக்குகளை சந்திச்சுட்ருக்குறோம், வருஷ கணக்காக நடந்துகிட்ருக்குது, முடியல. இல்லைங்க நம்மளுடைய டாக்குமெண்ட்டு ஒரு பிரச்சனை, ஒரு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், அதனால் பிரச்சனை ஆகிப்போச்சு, ஒரு செக்கு கொடுத்தேன் பிரச்சனை ஆகி போச்சு, இல்லை நம்மளுடைய கொடுத்த பணம் இன்றைக்கி கேட்க போனால் அவங்க கேஸ் போட்டேன், இப்போ அதில் நமக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்குது. இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் எல்லாமே, சட்ட சிக்கல்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 3ஆம் பாவகத்தில் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு அதாவது 3ஆம் இடத்தில் உச்சபலம் அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பயணங்களால் மேன்மை அடைவீங்க. பயணங்களுங்கிறது ஒரு வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க. ஏற்கனவே இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏதோ சம்பளமும் பத்தலை, அதே நேரத்தில் அந்த வேலையிலையும் அவ்வளோ சிறப்பு இல்லை, ஏதோ நம்மளும் 4 காசு சம்பாதிக்கணும், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து நம்ம மாற்றத்தை கொடுக்கணும், இது வரைக்கும் கஷ்டம்னு பட்டுட்ருக்கிறோம், நம்ம எப்போ தான் நல்லா இருக்கிறது, பகவான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா, நம்மளுடைய எதிர்காலத்தை ஒரு சந்தர்ப்பம் சாதகமாக அமையுமா அப்படின்னு நினச்சி முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. முடியாமல் இருக்கும், கண்டிப்பாக முடியும். அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சில ஏற்கனவே திருமணமாகி சில குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், பிரிவுகள் நோக்கி போயிடுச்சு, மறு வாழ்க்கைக்கு ஏதாவது அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம். ஏன்னா எல்லா பக்கம் போகிறோம், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம், ஆனால் நமக்கு நல்லது நடக்கலேங்கிற ஒரு ஏக்கத்தை போக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வரவா வருஷம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலத்தை ஏற்படுத்த போகுதுங்க. இந்த வருடம் முழுசாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், செழிப்பு, மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க, அற்புதமான வளர்ச்சி நிச்சயம் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ சொன்னது கோச்சார் அடிப்படையில் சந்திரனை வச்சு கிரக பெயர்ச்சிகளை இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னதுனால, அதே நேரத்தில் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. அதுதான் தசாபுத்தி அந்தரமெல்லாம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறது உங்களுடைய முழு பலன்களையும் ஜாதக ரீதியில் தான் நம்ம என்ன யோகங்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மட்டும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட வாட்ஸ்அப் மூலிமா அனுப்புங்க. உங்களுடைய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சி என்னங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.